ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது சாம்சங் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 110. இந்த ஏசி இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ தான் பாக்ஸ்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ உள்ளே வந்து இன்ஸ்டாலேஷன் தேவையான கிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் பைப்பு, 4 கோர் கேபிள் வந்து லெக் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒயிட் சிமெண்ட்டு, அவுட்டோர் யூனிட்டுக்கு வைக்கிற கீழே ரப்பர் மவுண்டிங்கு, காப்பர் பைப் 2 கொடுத்துருக்காங்க. 3/8 சைஸ் ஒன்று, 1/4 ஒன்று, ரெண்டுமே லென்த் 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் கொடுக்க போகிறோம். இண்டோர் கவரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இண்டோர் டு அவுட்டோர் ஒயரிங் வந்து இங்கே கொடுக்க போகிறோம், கவரை கழட்டிட்டு. ஸோ இது வந்து ஒரு 4 கோர் ஒயரு, பிகாஸ் இது இன்வெர்டர் மாடலு. அதனால் லைன், நியூட்ரலு, கம்யூனிகேஷன், எர்த்து, இந்த 4 கேபிள் வரும். 4யுமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இண்டோரில். ஸோ இந்த கேபிள் பொறுத்தளவு ப்ராப்பராக க்ரிம்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் இண்டோர் யூனிட்டோட டெம்ப்ளேட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு சவுத்தில் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ஏசி இருந்ததுனால நமக்கு வந்து காப்பர் பைப் போகிறதுக்கான ஹோல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹோல் போட வேண்டிய வேலை நமக்கு இல்லை. அதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் அடிச்சு முடிச்சாச்சு. டெம்ப்ளேட் அடிச்ச இடத்துல இண்டோர் தூக்கி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இண்டோர் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து அவுட்டோர் வந்தாச்சு. இது 110 இன்வெர்டர் ஏசி, அதனால் அவுட்டோர் பெரிய அளவு வெயிட் இல்லை, அதனால் ஒரே அளவே தூக்கியாச்சு. நெக்ஸ்ட் அவுட்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க காப்பர் பைப் வந்து அலைன் பண்ணிட்டு இருக்கோம். யூ பெண்ட்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து அவுட்டோர் வைக்கிற இடத்துல வந்து கரெக்டாக வளைச்சிட்டு இருக்கோம். இண்டோர் யூனிட்ல கனெக்ட் பண்ணிருக்க ஃபிளாட் டமி நட்டை கழட்டி இருக்கும். உள்ள இருக்க நைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. புதுசாக கொடுத்துருக்க ஏசி எல்லாத்துலயுமே இண்டோர்ல இந்த மாதிரி நைட்ரஜன் ஃபில் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் இன்ஸ்டால் பண்றப்போ ஃபுல்லா நட்டை கழட்டிட்டு வேக்யூம் போட்டு இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அலைன் பண்ண காப்பர் பைப் வந்து மேலே இன்ஸ்டலேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒயிட் டேப் போட்டு. இண்டோர் யூனிட்டோட ஆல்ரெடி காப்பர் பைப்பை ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட்ல காப்பர் பைப் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த பைப் பார்த்தீங்கன்னா ஃபிளார் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அந்த ஃபிளாரிங் எதையும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே தான் டைட் பண்ண போறோம். ஒரு சில பிராண்ட்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஃபிளார் பண்ணியே வரும். மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக காப்பர் பைப்பு ஃபிளார் நெட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் ஃபிளார் பண்ணி டைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபிளாரிங் நல்லா இருக்கிறனால நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, இருக்கிற ஃபிளாரிங்கை வச்சு அப்படியே டைட் பண்ணுறோம். பைப் கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்து வந்து வேக்யூமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஏசியில் வேக்யூம் போகிறது வந்து இண்டோர் யூனிட் ப்ளஸ் காப்பர் பைப்புக்கு மட்டும்தான். அவுட்டோரில் ஆல்ரெடி R32 கேஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க, லாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வேக்யூம் போட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவுட்டோரில் ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இண்டோரில் கொடுத்த மாதிரியே சேம் 4 கோர் கேபிள் லெக் அடிச்சு வந்திருக்கு. கலர் கோடிங் எதுவுமே பார்க்க தேவையில்ல. இதில் வந்து ஃபெரல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. எர்த்திங் மட்டும் கிரீன் கலர் வரும். ஸோ அந்த ஃபெரல் நம்பருக்கு ஏற்றாப்புல மேலே வந்து டெர்மினலில் எழுதியிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணி அப்படியே கொடுக்க வேண்டியது. ஒயரிங் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி லீக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிளானட் ஜாயினில் வந்து ஃபோம் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த வேக்யூம் போட்டு ஹோல்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா லீக் இருக்கு இல்லையாங்கிறத ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் எதுக்கும் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு வந்து நம்ம ஃபோம் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிளானட்டில் கேஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லீக் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வால்வ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. போத் சக்சன் அண்ட் லிக்விட் வால்வ் ரெண்டையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து ஏசி ஆன் பண்ணி ரன் பண்ண வேண்டியதான். ஸ்டெபிலைசர் பவர் கொடுத்து ஏசி ஆன் பண்ணியாச்சு. ஏசி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவுட்டோர் காப்பர் பைப்பிங் ஃபுல்லாவே வந்து இன்ஸ்டாலேட் பண்ணி நீட்டா முடிச்சாச்சு. ஏசி நல்லாவே ரன் ஆகுது. இது 110 இன்வெர்டர் ஏசி. நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே போல ஏசியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.